என்னன்னு தெரியும். எதுக்கு அங்கே ஏசப்பா கிட்ட வந்திருக்கிறாங்கன்னு அந்த 1000 பேரும் வரிசையில் நின்று அவங்கவுங்க பிரச்சனையை சொன்னால் எப்போ ஏசப்பா சொல்லி ஒருத்தர்கிட்ட பேசி எப்போ இது எத்தனை நாட்கள் கடந்து போகும், எத்தனை மாதங்கள் கடந்து போகும் நமக்கு தெரியாது. எண்ணிக்கை இதில் கொடுக்கப்படலை. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அதான் திரளான ஜனங்கள் அவர் கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அப்போ வியாதியிலே என்னென்ன வகையான வியாதிகள் என்பது ஒரு கட்டு. அவைகள் ஒரு நுகங்களும் கட்டுகளுமாய் இருக்குது. அப்போ வியாதி அவங்களுக்கு அவங்க முயற்சி செய்த வகையில், அவங்க எத்தனம் பண்ண வகையில், அவங்க அந்த வியாதி நீக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட கடுமையான முயற்சிகள், என்னென்ன முயற்சிகள் மனித ரீதியாக எடுக்க முடியுமோ வைத்தியத்தில், அதையெல்லாம் முயற்சித்து பார்த்து ஒன்றும் பலனளிக்கலைன்றதுனால தான் வந்திருக்காங்க. ஒன்றும் பலன் அளிக்கலை அப்படின்னா சாத்தான் பிடிச்சி வச்சிருக்கிறான், பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறான். சாத்தான் பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறான். ஒவ்வொருவருடைய பலவீனத்தை அவன், அநேக பலவீனங்கள் இருக்கும் மனுஷனுக்கு, அந்த பலவீனங்களை பயன்படுத்தி அவனை பாவத்துக்கு உட்படுத்தி, மனுஷனை பாவத்துக்குள்ளே உட்படுத்தி பாவ ஆசைகளை காட்டி, இச்சைகளின் ஆசைகளை, கவர்ச்சிகளை காட்டி என்னென்ன விதத்தில் அதில் விடும்படி செய்கிறானோ தந்திரக்காரன். சாத்தான் மகா தந்திரக்காரனும் மகா புத்திசாலியாய் இருக்கிறவன். மகா தந்திரவாதியும் புத்திசாலியாகவும் இருக்கிறவன். அப்போ அதில் எந்த நிலையில், எந்த காலகட்டத்தில், எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையில், எதில் விழுந்தாங்க, இதில் வந்தவங்க அநேகர் சாத்தான் விரிச்ச வலையில் விழுந்தாங்கன்னு தெரியாது. அவர்களுக்கு வேற முகாந்திரமும் இல்லை, வேற மார்க்கம் இல்லை, வேற முகாந்திரமும் இல்லை. அவங்க விடுவிக்கப்படுறதுக்கான எந்த இதுகள் இல்லை. அவங்க என்னென்ன வகையில் வெறும் சரீர முயற்சி மட்டும் இல்லை, என்னென்ன விதத்தில் இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து, இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து, இப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்து, இப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள முடியாமல், தங்களை சுகப்படுத்தி கொள்ள முடியாமல், ஆரோக்கியப்படுத்தி கொள்ள முடியாத அந்த நிலையில தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களை பார்த்து தான் கர்த்தர் அவர்களை விடுவிக்க யாருமே இல்லையே என்று மனதுருகி, அவரை தவிர இவர்களை விடுவிக்க யாராலையும் முடியாது என்பதை அறிந்தவராக அதில் எல்லாரும் நல்லபடியாக வாய் பேசுகிறவங்களா, அதில் இருக்கிற ஜனங்க நல்லபடியாக சிந்திக்கிறவங்களா, நல்லபடியாக யோசிக்கிறவங்களா, கர்த்தர் விரும்புகிறபடி பேசுகிறவங்களா, நடக்கிறவங்களா, கர்த்தருடைய வழியில் நடந்தவங்களா, கர்த்தருடைய கட்டளைகளில், கர்த்தர் அந்த காலத்தில் கொடுத்த கட்டளைகளில் பிரமாணத்தின்படி நடந்து கொண்டவங்க இருப்பாங்க, நடக்காதவங்க இருப்பாங்க, தார்மாரில் இருக்கிறவங்க இருப்பாங்க, என்னென்ன விதத்தில் இருக்கிறாங்களோ. ஆனால் அத்தனை பேரையும் அவர் பார்த்து மனது உருகி அவர்களை விடுவிச்சார். அதுலேருந்து அத்தனை பேரையும் விடுவிச்சிட்டார். இதில் வந்திருக்கிறவங்க ஆயிரக்கணக்கில் என்னென்ன வகை இருந்தார்களோ, சத்ருவினால், பிசாசினாலே, சாத்தானாலே பிடிபட்டு இருந்தார்களோ அவர்களை எல்லாம் அவர் விடுவித்தார். அதே தேவன்தான் இன்னைக்கும் நம்முடைய ஒரே தேவன். என்னைக்கும் அதே தேவன்தான் இருப்பார். அவர் உண்டாக்கினவைகள் எல்லாம் அவர் வார்த்தையாலே ஒரு நாளிலே எல்லாம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு ராக்கெட் வேகத்தில் அனுதினமும் காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்றுன்னு ராக்கெட் வேகத்தில் ஒன்று ஏறிக்கினே போகுது. ஒரு மலையில் ஒருத்தன் ஏறிக்கினே போகிறாங்க. மலையில் எவ்வளோ ஈஸியாக குடுன்னு மேலே ஏறுவாங்க இல்லையா? கஷ்டப்பட்டு தான் ஏறுவாங்க. படிக்கட்டாக இருந்தால் கூட அவ்வளோ ஈஸியாக கடன்னு போயிட முடியுமா என்ன?
ஒரு 5000 அடி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 10,000 அடி உயரம், 10,000 அடி உயரம், 15,000 அடி, 10லேருந்து ஒரு 15,000 அடி உயரம். அது போக போக ஒரு குறிப்பிட்ட 1000 அடி, சில 1000மான அடிகளை தாண்டி போகும்போது ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். மனுஷனுக்கு சுவாசிக்கிற ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க நடுவெளியிலே இறந்துருவாங்க, நடுவெளியிலே இறந்துருவாங்க. அதுங்களா, நான் அப்படி ஓடுவேன் இப்படி ஓடுறோன்றவங்களாம் முட்டியில் தவள ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் நாளில் கொஞ்சம் இந்த அடிகள் போன பிறகு அப்புறம் தவள ஆரம்பிப்பாங்க. அப்புறம் உருளுன்னா கீழே தான் வந்துடுவோம், உருண்டோம்னா. அப்புறம் எங்கேருந்து போகிறது? அப்படி போய் அப்படி மேலே ஏறி உச்சிக்கு போயிட்டா இறங்கி வந்து தானே ஆகணும். ஏறது இறங்கவே இறங்காது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் மேலே ஏறணும், இறங்கி தானே வரணும், இறங்காமல் போக முடியாதுல்ல. அப்போ இறங்குற ஒரு காலம் வச்சிருக்கிறார்ல, இறங்குற ஒரு காலத்தை, இறக்குகிற ஒரு காலத்தை, இறங்குகிற ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருப்பார்ல, இல்லையா? ஜீவனை தந்த ஜீவ கனியை மனுஷனுக்கு கொடுத்தவர் எட்டாத கனியை எட்டரை கனியாக்க மாட்டாரா? மனுஷனை பலப்படுத்த மாட்டாரா? கர்த்தர் பலப்படுத்த மாட்டாரா? அப்போ சாத்தான் அவ்வளவு தூரம் செய்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் உடைச்சி நிர்மலமாக்கி மனமடிவான மக்களை இளைப்பாறுகிற காலத்தை தருவார். கர்த்தர் இளைப்பாறுகிற காலத்தை தருவார். அநேக பெண் பிள்ளைகள் காணாமல் போகிறது பூமியில் நடக்குது, அதுலேயும் குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்க அதிகமாக காணாமல் போவது அதிகமாக நடக்குது. பொம்பளை பிள்ளைங்க இல்லாதபடி இருக்கிறதுக்கான காரியங்கள் நிறைய நடக்குது. அதன் பின்னணியை என்ன? இந்த எட்டாத உயரத்துக்கு போதே இது இன்னும் போயிட்டே இருக்குமே. இந்த பிள்ளைகள்லாம் இது இருந்தால் இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது? ஆளாக்கி இவங்கள ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஏன்னா வாங்குகிற பேராசை உடையவங்க இருக்கிற வரைக்கும், வாங்குகிற ஒருத்தர் பேராசை உடையவங்க, அவங்களோட கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் பிள்ளைகளாக தான் இருப்பாங்க சிலர். ஆனால் அந்த வாங்குகிற கூட இருக்கிறாங்க சிலர். என்னென்னு, இவ்வளோதான் கொடுக்குறாங்களாம், இவ்வளோதான் தராங்களாம், எவ்வளோதான் தருவாங்களாம் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்களாம். அது தேவனுக்கு பிடிக்குமா? எனக்கு தெரியாது. நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரல, எனக்கு இதெல்லாம் இந்த மேட்ரே எனக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது. அவ்வளோதான் போடுறாங்களாம், ஒரு 10 தான் 20 தான் போடுறாங்களாம், 10 தான் போடுறாங்களாம், 15 தான் வர்றாங்களாம் அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ ராக்கெட்டு வேகத்தில் போகிறத அண்ணாந்து பார்த்துட்டு அழுறவங்க எவ்வளோ ஜனம் அழுவுது, எவ்வளோ ஜனம் கண்ணீர் வடிக்குது. நல்லவங்க கெட்டவங்களாம் விட்டுருவோம், நம்ம என்ன நல்லவங்களா என்ன? கிடையாது. தேவனுக்கு முன்னாடி இல்லை, இவ்வளோ அழுவாங்க. அப்போ அவங்க கண்ணீருக்கு நீங்கள் கூட துணை போயிடுறீங்கள. வாங்குறவங்களுடைய கொடூர பேராசையினால் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு பறைசாற்றி கொண்டு தங்களை முன்னிறுத்துகிற அநேகரோடு கூட நீங்களும் கூட்டு சேரலாமா? இப்படிப்பட்ட வார்த்தைகளை சமீபத்தில் கூட சொல்லியிருக்கீங்க. சொல்லலாமா? சேரக்கூடாதே. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் கர்த்தரும் விரும்புகிறார். வாங்குகிற அந்த கொடூர குணம் இல்லாமல் இருப்பது நல்லது. அதுக்கு ஒத்து பாடிக்கிட்டு நம்ம என்னதான் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்திக்கிட்டு அதில் இருந்தெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சுவாபத்தில் இருக்கிறது
கர்த்தருக்கு அறவே பிடிக்காது, அறவே பிடிக்காது. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளா இந்த சூழ்நிலை வரைக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளும் தான். உண்மையிலேயே நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள். அவர்கள் கர்த்தருடைய படைப்பின்படி சகோதரர்கள் சகோதரிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு நாளிலே அவர்கள் கர்த்தருடைய கண்களிலே கிருபையும் இரக்கம் கிடைத்து அவர்கள் ரட்சிக்கப்படும் போது அவர்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாகி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காலங்களை வைத்திருப்பார். காலங்களை கர்த்தர் வைத்திருப்பார், கர்த்தர் காலங்களை வைத்திருப்பார் சொல்லிட்டு அதே மத்தேயு எழுதின 14 வசனம் வாசித்தோம். 35-36. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லோரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து. பிணியாளிகள்லாம் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிரம்பி வடியுது இல்லையா? இப்போ விஷ ஜுரங்கள் நிறைய பரவுது. ப்ளூ ஜுரம், அந்த ஜுரம், டெங்கு ஜுரம், டைப்பாய்டு, விதவிதமாக வகைக்கு வகை பரவுது, ஜுரம் பரவுது. ஆஸ்பத்திரிகளில் கூட்டம் நிரம்பி வடியுது, கூட்டம் நிரம்பி ஃப்ரீ இதுலேயும் நிரம்பி வடியுது. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கிற இடத்துலையும் நிரம்பி வடியுது, எல்லா இடத்துலையும் நிரம்பி வடியுது. சுகம் எத்தனை பேருக்கு கிடைச்சிது, சுகம் எத்தனை பேருக்கு கிடைக்கலன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு. ஆனால் கர்த்தராகிய தேவனிடத்திலே வந்தவர்கள் யாவரும் இலவசமாய் கிருபையாய் விடுதலையாக்கப்பட்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள், விடுதலையானார்கள். அந்த அவர்கள் என்ன பிரச்சனையில் கர்த்தரை தேடி வந்தார்களோ அதிலிருந்து அவர்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பிரச்சனை, அந்த வேதனையிலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார், கர்த்தர் அவர்களை விடுவித்தார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். பேஜ் 397, 397, 397. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்துவிட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான்.
அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாய் இருக்கிறானா? ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாதசுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரமனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவுடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையில் படுத்து கொண்டான். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே, மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்த்தபோது ராஜாவுக்கு கோபம் எழும்பி அவர், நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? எருபேசேத்தின் குமாரன் அபிமெலேக்கை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோடே சொன்னால், அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றான். அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளையெல்லாம் தாவீதுக்கு அறிவித்து தாவீதை பார்த்து, அந்த மனுஷர் கைமிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டணவாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடஞ்சொல் என்றான். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது.
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீமேயி அவனை தூஷி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமாம், இது எங்கே நடந்த சம்பவம்? தாவீதுடைய தகப்பன் வீட்டில், ஈசாயினுடைய வீட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி சவுல் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாதே போனதுனால, சவுல் செய்யாமல் போனதுனால சவுலை கர்த்தர் புறக்கணித்து, கர்த்தர் ஏற்கனவே முன்குறிச்சபடி தாவீதை தெரிந்து கொண்டார். நேரடியாக சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லி, ஈசாயுடைய கடைசி பையன் இருக்கிறான், நீ அவனை போய் எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாதபடி சாமுவேலுக்கும் சில காரியங்களை சொல்கிறதுக்கும் தெளியப்படுத்துறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் கர்த்தர் எப்படிப்பட்ட மனதை உடையவர் என்பதை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய தேர்வு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, மனுஷர் ஒரு ராஜாவை தேர்வு செய்வதற்கும் தேவன் ஒரு மனுஷனை ராஜாவாக ஜனங்களை நடத்துவதற்கு, மெய்ப்பனாய் இருந்து நடத்துவதற்கு தேவனுடைய இருதயம் எதை விரும்புகிறது, எதை பார்க்கிறது என்பதெல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசியை அவர்களும் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் அதை நேரடியாக சொல்லாதபடி அனுப்பி வைக்கிறார். அவருடைய பிள்ளைகளை எல்லாம் வரிசையாக நிறுத்தி அந்த ஈசாய் அவருடைய பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து நிற்கிறார். அப்போ சாமுவேல் பார்க்குறாரு, இவன் நல்லா இருக்கானே, ஆள் நல்லா உயரமாக வாட்டஞ்சாட்டமாக நல்ல கலராக இருக்கானுங்களே அப்படின்னு. ஈசாயுடைய பிள்ளைகள் எல்லாருமே நல்ல கலர், வெளிப்பிரகாரமாய் நல்ல பார்வைக்கு நல்ல ஆட்களும் திடகாத்திரமான சரீரத்தை உடையவர்களும் கம்பீரமான தோற்றத்தை உடையவர்களுமாய் இருந்திருக்கிறார்கள். எல்லாரும் பார்க்க இவனை தான் கர்த்தர் ராஜாவாக தெரிந்திருக்க போல, அவன் நடக்கிற பார்வை அதெல்லாம் பார்க்கும்போது அவன் பேச்செல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இவனை தான் தெரிஞ்சிருப்பாரோன்னு பார்க்குறாரு. அதெல்லாம் இல்லை. கடைசியில் இது இல்லைன்னு சொல்லும் போது தான் ஒரு இடத்துல 7ஆம் வசனம் சொல், நீ மனுஷனுடைய இதை போகிறது பார்க்காத, வளர்ச்சியும் அவனுடைய சரீரம் அப்படி பார்க்குறாரு. அப்படி பார்க்கணும் இல்லை, நம்மளை போல் பார்க்குறாரு சாமுவேல். அப்படி பார்க்காத, அப்படி கிடையாது, நான் அப்படி பார்க்கறது கிடையாது. உள்ளான மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த குணத்தை தான் பார்க்குறேன், அதுக்கு மறைந்திருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற அந்த குணத்தை தான் பார்க்குறேன் என்று சொல்லி தான் சொல்கிறதுக்கு தான் அப்படி சொன்னார். நான் இருதயத்தை பார்க்குறேன். இருதயத்தை, ஒரு மனுஷனுடைய சிந்தையை தான் கர்த்தர் இருதயம் என்று சொல்லுகிறார். அந்த இருதயத்தை நான் பார்க்குறேன்றார். கடைசியில் தாவீதை தான் கர்த்தர் கடைசியில் வராரு. தாவீதை வர சொல்கிறாங்க. அங்கேருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை வர சொல்கிறாங்க. இதுக்காக பிள்ளை இல்லையானா இருக்கான், கடைசியில் ஓத்தா இருக்கிறான். அப்போ அவன் அவ்வளோ தூரம் அவங்களால மதிக்கப்படத்தக்கவனும் கிடையாது தாவீது. அவங்க பார்வையில் ஒன்றும் அவன் ஒரு பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. தகப்பன் வீட்டில் அவனுடைய உடன் பிறந்தவங்க மத்தியில் அவன் ஒன்றும் ஒரு பெருசாக இல்லை. ஆனால் அவன் மறைவுன்னா வெளியரங்கமாக தான் இருக்கார். ஆனால் தேவனுடைய மறைவில் தேவனோட வளர்ந்து வராரு. இவங்க எல்லாம் மெச்சிக்கொள்கிற இவங்க யாருமே தேவனோடு இல்லை. ஆனால் தேவனுடையவங்கன்னு சொல்லிக் கொள்கிறவர்கள் தான். வெளியில் இருக்கிறவங்களும் இவங்கள தேவனுடையவங்க தான் பார்க்குறாங்க. ஆனால் தேவன் பார்க்குறதில் அவங்க தேவனோடு இல்லை அவங்க. ஆனால் தாவீது தேவனோடு இருக்கிறார். சிறு பிள்ளையிலிருந்து தன் பிதாக்களின் தேவனாகிய தாவீது கர்த்தரோடவே வளர்ந்து வரார். கர்த்தரும் அவரோட கூடவே அவரை வளர்த்து கொண்டு வரார். அவரை ஒரு நோக்கத்துக்காக சிருஷ்டித்திருக்கிறார், படைச்சிருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த தாவீதை கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். அந்த தாவீதை கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். ஒரு தீங்கும் ஒரு தீமையும் எந்த துஷ்ட மிருகமும் அழிச்சிடக்கூடாது. சாத்தானின் கூட்டமோ துஷ்ட மிருகங்களோ அழிச்சிடக்கூடாது என்று சொல்லி தாவீதை எல்லா விதத்திலும் என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் அந்த வயதில் என்ன ட்ரைனிங்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு வர்றது இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பெத்த தாய் தகப்பனுக்கு முதல் கொண்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவங்க கவனத்துக்கே வரலன்னா, அதுதான் யோசிக்கணும்.
அப்போ எந்த ஒரு மோசமான நிலைமையில இருந்திருப்பார் தாவீது, அவங்க வச்சுருந்துருப்பாங்க. ஒரு வீட்டில் பிள்ளைய குறித்து ஞாபகம் இல்லாமல்லாம் இருக்காது, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்கன்னா ஞாபகம் இருக்காதா? அதுதான் தெரியலையே, எத்தனைம்மா எனக்கு அப்படின்னு யாராவது பக்கத்தில் கேட்பாங்கம்மா, ஏம்மா எனக்கு எத்தனை பிள்ளைம்மா, நீ கொஞ்சம் சொல்லுமா எனக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தெரியும்ல, அப்பப்போ ஞாபகப்படுத்தினா இருப்பாங்க. அதெல்லாம் தூக்கத்தில் கூட தெரியும்ல எத்தனை பிள்ளைன்னு, எது எத்தனாவது பிள்ளை என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியாதா என்ன? அப்போ இவ்வளோ ஒரு 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 காரியம் நடக்குது. ஏதோ 2 பேர் உட்காந்துருந்து பேசிக்கிட்டு நடக்கலை. அநேகர் குடும்பத்தார் அத்தனை பேர். இவர் வேறு பெரிய குடும்பம் வேறு. இந்த பெரிய குடும்பம், அதில் சாமுவேல் அவர் தான் நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, எல்லாமே அவர் தான் நடத்துறது. எல்லாமே பல விதமான அவருக்கு பதவி அவருக்கு இருக்கு, அவருக்கு நடத்துகிற பதவி அவருக்கு. அந்த உன்னதமான அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவரை வச்சிருக்கிறாரு. அவர் ராஜாவாக அவரை வைக்கல, அவ்வளோதான். மற்றபடி எல்லா இதுவும் அவருடைய இதில் தான். இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்துறதில்ல, நியாயம் விசாரித்து நடத்துறதில்ல. அதனால தான் அவர் அந்த ஊருக்கு வரும்போது பயப்படுறாங்க அந்த ஊராரெலாம். எதுக்கு வராரு சாமுவேல் வர்றாரு, இது எதுக்கு, சமாதானமான்னு கேட்குறாங்க. சமாதானமான்னு கேட்குறாங்க. சமாதானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சமாதானம் தான் என்கிட்ட வராரு. அப்புறம் வந்தாலே ஒரு விசேஷம், வந்தாலே ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, நடக்க இருக்குது, அந்த ஒரு நிகழ்வு இருக்குது என்பதை அறிகிறாங்க, ஜனங்க அறிகிறாங்க. அப்போ அந்த ஜனம் அந்த காலத்தில் ஈசாயி தான் வயதில் மூத்தவர். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கள வயதில் மூத்தவர்கள் ஒரு சிலரில் அவர் முக்கியமானவர். ஈசாய் தாவீதோட தகப்பன். அப்போ அவங்களுக்கு, அவங்க வீட்டாருக்கு தாவீதை ஞாபகம் வரல. அவர் அழுத்தி கேட்குறாரு, இதுதானா பிள்ளை, வேற பிள்ளை இல்லையா? ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னும் போது இவங்க அவ்வளோதான்ற மாதிரி அப்படி ஸ்டாப், அப்படி நின்றுதேன்னு நிற்காதே, கர்த்தர் போய் சொல்ல மாட்டாரே அப்படின்னும் போது, ஆமாம் அங்கே ஒருத்தன் இருக்கிறான், கடைசிக்காரன் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கின்னு அப்படின்றாங்கன்னா, சரி இவங்க இல்லை இந்த பிள்ளை கிடையாது, இந்த பிள்ளைய தேவன் தெரிந்தெடுக்கலை, ராஜாவா தெரிந்தெடுக்கலை அப்படின்னு ஒன்று அப்படியே குறைஞ்சி கீழே வர கடைசியில் வர இதுக்கு மேலே ஆள் இல்லை, ஒரு ஆள் தான் இருக்குது, வேற யாருமே இல்லைன்னா அப்போ கூட ஞாபகம் வராது? அப்போ கூடவா ஞாபகம் வராது? ஞாபகம் வந்துடும்ல. கடைசியில் வந்தால் யார், ஒரு ஆள் தான் இருக்குது. இது ஒரு ஆள் தான் இருக்குது. ஒரு 10 சீட்டு போடுறாங்க குலுக்கி, ஒரு பேரை எடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட பேர் அதில் எடுக்கணும். அது எடுக்க அந்த பேர் வரல, எடுக்க வரல, கடைசியில் இருக்குது ஒரு சீட்டு தான். எடுத்தால் எந்த பேர் தான் இருக்கும்? அந்த பேர் தானே இருக்கும். இது அது கூட இல்லை. ஒருவேளை சாத்தான் மறைத்தானோ, அவர்கள் சிந்தையை மனதை குருடாக்கி ஞாபகம் இல்லாமல் அந்த நேரத்தில் அதை மறைத்தானோ தெரியாது. ஆனால் பிறகாலே கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த தாவீதை கர்த்தர் அநேகவற்றிலும் கோலியாத்தின் மேலே வெற்றியை கொடுத்து, கர்த்தருடைய நாமத்தினால வெற்றியை கொடுத்து, பேரும் புகழுமா அப்படியே வெற்றியை கொடுத்து 30வது வயதில் ராஜாவாக்கி எல்லா விதத்திலும் சிறப்புற்றவராக தாவீது இருந்து கொண்டிருக்கிற வேளையில் சாத்தானுடைய கூட்டமும் பட்டயத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு சுற்றி வருவானுங்க. தாவீதை சுற்றி வா உன்னை அவன் டெய்லி தான் வருவான். அவன் டெய்லி அவனுடைய சேனைகள் நிறைய, அவனுடைய சேனைகள்னா கோடிக்கணக்கில், எல்லாமே என்னது, பட்டயத்தை உடைய சேனைகள். என்ன உடைய சேனைகள்? பட்டயத்தை உடைய சேனைகள். நம்ம பார்க்குற இந்த பட்டயம் இல்லை, அது அந்த பட்டயம் வேறு, அந்த சேனைகள். அப்போ தாவீதை விடத்தள்ள வேண்டும், தாவீதை தள்ள வேண்டும், தேவனுடைய சித்தத்தின் விருப்பத்திலேருந்து வேரோடு பிடுங்கப்பட்டு போகணும், தேவனுடைய மன்னிப்புக்கும் கிருபைக்கும் இரக்கத்துக்கும் அவன் பாத்திரவானாக இல்லாமல் அதமாகி ஒன்றும் இல்லாமல் போகணும்.
தேவன் அவன் மேலே வச்சிருக்கிற அந்த பாசம், நேசம், அன்பு அவனை விட்டு அறவே அற்று போகணும். தேவன் கடும் கோபம் கொண்டு அவனை அடித்து கொன்னுறணும். அவனை தாவீதை கொன்னுறணும். அதை தாவீதையே பயன்படுத்தணும். அதுக்கு தாவீதையே பயன்படுத்தணும் என்று பவுஞ்சியா அனுதினமும் தாவீது ஜெபம் பண்ணக்கூடியவர், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடியவர், கர்த்தரை நன்றிபாடு. அவர் சங்கீதங்களின் புஸ்தகமே கர்த்தர் அவர் மூலம் எழுதுனது தான். சங்கீதங்களின் 150 அதிகாரம் எழுதுனது அவர் மூலம்தான், கர்த்தர் கொடுத்தது. சங்கீதங்களின் புஸ்தகம் யாருக்கு பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஓ தெரியாதோ, சரி பரவாயில்ல. அப்போது அந்த தாவீதின் சங்கீதம், அதுக்கு பேரே தாவீதின் சங்கீதம்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்கு பேர். அப்படிப்பட்ட தாவீது, கர்த்தரோடு கூடவே உறவாடுகிற தாவீது, சம்பாஷிக்கிற தாவீது, கர்த்தருடைய சித்தம்தான் என் வாழ்க்கையில் சித்தம் என்று இருந்த தாவீது. பூமியில் எனக்கு எந்த விருப்பம் கிடையாது, அவர் ஒருத்தர் தான் என் விருப்பம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது, வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது. இப்படி போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. பாவம் செய்கிற ஒரு சம்பவம் நடக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான ஒரு பாவம் செய்கிற ஒரு செயல் வருது. அப்போ அது மனதில் உள்ள வந்தாதான் அது செயலில் வரும். அப்போ மனதுக்குள்ளே அது உள்ளே வரும்போது அப்போ எவ்வளோ நாட்களுக்கு இடையில அந்த ஓட்டை வந்ததுன்னு தெரியல, அந்த கேப் வந்ததுன்னு தெரியல. சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்றால் பூமியில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். போன வாரம் நீ சொன்னியா, சாத்தானை நான் மிதிப்பேன், நான் சாத்தானை எதிர்ப்பேன், சாத்தானை அடிப்பேன் இயேசுவின் நாமத்தினால சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் சாத்தானை. அவன் சாத்தான் சொல்லுவான், நீ பார்த்துக்கிறியா, இரு பூணு ஊத நான் பறந்துருவேன், நீ முதல்ல நீ என்னை பார்த்தாலே செத்துருவேன், நான் எப்படி இருக்கிறேன்னு என்ன தோற்றத்தில் உண்மையான தோற்றத்தை நீ பார்த்தியனால செத்துருவேன், பார்த்தாலே செத்துருவேன். அவன் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான தோற்றமும் அந்த கருப்பும் அந்த வாளையும் பார்த்த மாத்திரத்தில் செத்து போடுவாங்க. கர்த்தர் இருந்தால் பொழைச்சாங்க, கர்த்தர் இருந்தால் பொழைச்சாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா வார்த்தையை மாற்றிடுவாங்க. அப்பவே என்னன்னு சொல்லுவாங்க, எனக்கு சொன்னாங்க ஆனால் நான் விளங்கிக்கிட்டது வேற மாதிரி, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ இவ்வளவு ஜெயஞ்சாண்டிகா பிரம்மாண்டமாக இருப்பேன்னு, அதுவும் கருகருன்னு, இந்த கருப்பையை நான் பார்த்ததில்ல, இந்த கொடூர கண்ணையை நான் பார்த்ததில்ல, இவ்வளோ பெரிய பல்லையை நான் பார்த்ததில்ல, இவ்வளோ பெரிய பல்லையும் நகத்தையும் நான் பார்த்ததில்ல, இவ்வளோ பெரிய வால் உனக்கு இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரிஞ்சிருந்தா நான் ஒரே ஓட்டமாக ஓடி இருந்திருப்பேன், இல்லைன்னா இது சொல்லாமலாது இருந்திருப்பேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத, இனிமேல் உன்னை பற்றி நான் என்ன செய்ய மாட்டேன். அவன் அதெல்லாம் கேட்க டைமே கொடுக்க மாட்டான், டைம் கொடுக்கவே மாட்டான். அப்போ நித்தமும் 24 மணி நேரமும் தேவ பிள்ளைகளை வீழ்த்துவதும், யுத்தம் பண்ணி அவர்களை என்னென்ன விதத்தில் அவர்களை நோக பண்ணணுமோ, மனவடிவம், வீண் குற்றச்சாட்டுகளை பழிகளை கொண்டு வந்து போடணுமோ என்னென்னலாம் செய்யணுமோ யாரையும் பயன்படுத்துவான். ஒரு ஆள் பாக்கி இல்லாமல் பயன்படுத்துவான். அவனுக்கு ஆயுதமாக மனுஷர்களை யார் வேணாலும் பயன்படுத்துவான், எவரை வேணாலும் பயன்படுத்துவான். அவனுக்கு மேலே அவனை சாத்தானா இல்லாமல் காப்பாற்றுகிற கேருப்பாய் உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார். ஆனால் நாம் அவர் வழியில் நடந்து அவர் கிருபையில் இருந்தாதான் அவன் கரத்திலேருந்து காக்கப்படுவோம், இல்லைன்னா காக்கப்பட மாட்டோம். நான் சர்ச்சுக்கு போகிறதுனால காப்பாற்றிடுவார், நான் காணிக்கை கொடுக்கறதுனால காப்பாற்றிடுவார், நான் தசம்பாகம் கொடுக்கறதுனால காப்பாற்றிடுவார், நான் தானம் தர்மம் செய்கிறதுனால காப்பாற்றிடுவார். அப்படிலாம் கிடையாது. அப்போ தாவீது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும்.
இப்ப அறவே பிடிக்காதவரா மாத்திட்டா? அவரை போய் நீங்க தாவீதை வெறுத்துருங்கன்னா அவர் வெறுக்க மாட்டாரு. தாவீதை புறம்பே தள்ளுங்கன்னு சொன்னா அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அது சொல்லி கேட்குறவரும் கிடையாது, கேட்கவும் மாட்டார். அவர் கேட்கவும் மாட்டார் என்ன சொல்லிட்டு. அதனால இதெல்லாம் பார்ப்போம். தாவீதே தன்னை கெடுத்து கொள்ள வேண்டும், தன்னை கரப்படுத்தி கொள்ள வேண்டும், தேவனை விட்டு அற்று போக வேண்டும் என்று சாத்தான் போட்டுக்கொண்டே வந்திருந்தது. ஒருவேளை அவன் தலைமுறை, தாவீதினுடைய தலைமுறைகள், அவருடைய பிறப்பின் தலைமுறைகள் வழியில் அவருடைய எலும்புக்குள்ள, அவருடைய ஜீனுக்குள்ள இந்த ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு கிருமி உள்ள இருந்திருக்கலாம், தாவீதின் வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அந்த கிருமியையும் வேரோட புடுங்கி எடுத்துடணும்னு கர்த்தர் ஒருவேளை அனுமதிச்சிருக்கலாம். அது அனுமதிச்சிருக்கலாம். ஏன்னா பின்னால் இன்னும் தாவீதை கொண்டு செய்ய வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் மகிமையான காரியங்களை, பரிசுத்தமான மகிமையான காரியங்களை எல்லாம், மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறதுக்கு அது இருக்கக்கூடாதுன்னு அவர் முன் தீர்மானித்ததா இருக்கலாம். இந்த அக்கினிக்குள்ள அனுப்புறதுக்கு அனுமதிச்சிருக்கலாம். ஒருவேளை தாவீது நிற்பார்னு எதிர்பார்த்திருப்பார், அதை ஜெயிப்பார் என்று. ஏன்னா அநேகவற்றில் ஜெயித்தார் கர்த்தருடைய நாமத்தினால. தாவீது ஜெயித்ததெல்லாம் தாவீதால் அல்ல, கர்த்தரால, கர்த்தருடைய துணையோடு கர்த்தர் முன் சென்று கர்த்தருடைய நாமத்தினால ஜெயித்தார். பட்டயத்தினாலும் வில்லுகளினாலே ஜெயித்ததில்லைன்னு தாவீதே சொல்றாரு. அப்படி நான் அதன் மேல நம்புறதில்ல, ரட்சிக்கிற கர்த்தராலே தான் எனக்கு ஜெயம் உண்டாகிறது, எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார் தாவீது. கர்த்தரை அதிகமாக ருசித்தவர், ரொம்ப ருசித்தவர், கர்த்தரை ருசித்தவர். ஏன்னா அத்தனை பாடுகள், கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டதிலிருந்து வெளியரங்கமா பார்வையில தெரிந்து கொண்டார் என்று தெரிந்த பிறகு, அவரை அபிஷேகித்த பிறகு அவர் வாழ்க்கையில பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். ஆனால் இந்த இடையில இந்த 11ஆம் அதிகாரத்தை இதுக்கு முன்னாடி தாவீது பாவத்தில் விழுந்ததில்லை, பாவத்தில் விழுந்தது கிடையாது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை செய்தது கிடையாது, விரும்பத்தகாத காரியத்தை செய்தது கிடையாது, கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்தது கிடையாது, கர்த்தர் கடும் கோபம் கொள்ளுகிற காரியத்தை செய்தது கிடையாது தாவீதே. அப்போ தேவன் தாவீதின் பேரிலே கோபம் கொள்ளும்படி, தாவீதையே எடுத்து பயன்படுத்தும்படி சாத்தான் எதிர்பார்த்தான். அதன்படியே நடந்தது. பட்சேபாலிடத்திலே பாவம் செய்கிறார் தாவீது. செய்த உடனே, பாவம் உள்ளே வந்த உடனே, பாவத்துக்கு எல்லாவற்றுக்கும் பாவமாகிய சாத்தான் இப்ப தாவீதை ஆளுகை செய்கிறான். அதனால தான் தன் கடிதத்தில் எழுதி அனுப்புகிறான். அவன் முதல்ல அங்கேருந்து அனுப்பி வைக்கிறா, கர்ப்பமாக இருக்கிறேன்னு அனுப்பி வைக்கிறா. அது யார் அந்த தகவலை கொடுத்தான்னு இங்கே எழுதப்படலை. அது அவள் கர்ப்பமாக இருக்கிறேன்னு அந்த தகவல் வேணா கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் தாவீதால தான் கர்ப்பமானாள் என்று சொல்லி அனுப்பியிருக்க மாட்டாள். சொல்லி ராஜாவுக்கு தகவல் வருது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் அந்த தகவல்கள் வந்திருக்க கூடும். அப்போ இதெல்லாம் வந்த பிறகு இது யோவாப்புக்கு இந்த கடிதத்தை தன்னுடைய இராணுவ தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறான். யுத்தம் நடக்குது, தாவீது அனுப்பி விடுகிறார். யுத்தம் நடக்குது, போர் நடக்குது. இங்க பிரிச்சுவல் வாரில் தோத்துட்டாரு. இங்க தாவீது தோத்துட்டாரு, விழுந்துட்டாரு. தாவீது மேற்கொள்ளல, விழுந்துட்டாரு. வெளியரங்கமான வார் அங்கே நடக்குது, நடக்குது. அந்த வாரில் உரியா அங்கே இருக்கிறாரு, ஏத்தியனாகிய உரியா அங்கே இருக்கிறாரு. அவன் தேவனுக்கு முன்பதாக விசுவாசமும் உண்மையும் பக்தியும் உள்ளவர். உரியா அவ்வளவு உள்ளவர். ராஜாவுக்கும் விசுவாசமும் நம்பிக்கைக்கு பாத்திரவான். நல்ல ஒரு யுத்த வீரன், பராக்கிரமசாலிகள்ல 30 பராக்கிரமசாலியில் உரியா ஒரு பராக்கிரமசாலி. அப்படிப்பட்டவனு அவனை சத்துருக்கள் எந்த இடத்துல அட்டாக் பண்ணி வீழ்த்த முடியும் இருக்கிற இடம் எங்கேயோ அங்கே கொண்டு போய் முன்னிலையில் போய் நிறுத்திடுன்னு அதில் எழுதி அனுப்புகிறான் உரியாவை. அப்போ யோவாப் யோசித்திருக்க மாட்டாரா, தாவீது ஏன் இப்படி அனுப்புகிறாப்பலன்னு? உரியா என்ன செஞ்சான்?
நமக்காகத்தானே உயிரை பணைய வச்சு நமக்காகத்தானே நிற்கிறான் யுத்தத்தில். எத்தனையோ யுத்தத்தில் நின்னவன், நமக்காக நிற்கிறவன், நம்முடைய உண்மையான விசுவாசி. அவனை கொண்டு போய் முன்னிலையில் நிறுத்தி அவனை கொல்லும்படி சொல்கிறான். அப்பலான்னா அப்போ என்னங்கன்னு யோசித்திருக்க மாட்டாரா? தாவீது ஏன் இந்த தீமை செய்ய, அப்போ ஏன் அந்த எண்ணத்துக்கு போகிறான்? அதுக்கு இடையில தாவீது என்னென்னவோ இவனது உரியா அந்த யுத்தத்தில் இடையில இங்கே வரும்போது, அவன் இங்கே வரும்போது வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான், வீட்டுக்கு போக மாட்டான், வீட்டுக்கு போக சொல்கிறான், குடிக்க வைக்கிறான். அப்போனா இதெல்லாம் தேவன் செய்ய வைக்கிற காரியமா? பரிசுத்தர் செய்ய வைக்கிற காரியமா? குடிக்க வைக்கிறான், வெறிக்க வைக்கிறான், அவனுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அனுப்பி வைக்கிறான். இதெல்லாம் கர்த்தருடைய செயலே கிடையாது, பரிசுத்த வழிகளுடைய செயலே கிடையாது. ஒன்று மேலே இது பண்ணி கடைசியில் அவனை தீர்த்து கட்டணும்னு கொலைக்கு வரைக்கும் போய் அவனை கொலையும் செய்து போட்டு விடுகிறார்கள். பிறகாலே அது முடிந்து அதுக்கு பிறகு அவளை திருமணம் செய்து கொள்ளுகிறார். ஒரு பிள்ளையும் பிறக்கிறது. அப்போ பாவத்தினுடைய எண்ணம் உள்ள வரும்போதும் கர்த்தருக்கு தெரியும், வாரத்துக்கு முன்னாடியும் தெரியும். அப்போ வந்தது கர்த்தரை அன்னைக்கே இல்லை, ஒன்றும் சொல்லலை, அடுத்த நாள் சொல்லலை. அப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் வந்துடுது இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு வருடம் கிட்ட நெருங்கிறது இல்லையா? ஒரு வருடம் கிட்ட. அப்போ தான் செய்தது எவ்வளோ பெரிய அக்கிரமும் பொல்லாத பாவங்கள் என்று கொலைபாதகம் என்பதே தாவீது இருதயத்தில் தோன்றலை, வரலை. தேவனுடைய கண் காணாமல் இருக்குமா, தேவனுடைய செவிகள் கேட்காமல் இருக்குமா என்பதையும் உணராதபடி சாத்தான் கட்டி வச்சிருந்தான். உன் கட்டுகளை அறுப்பேன், உன் நுகத்தை முறிப்பேன் தானே நமக்கு வார்த்தையே. தேவனோட கட்டப்பட்டிருந்த தாவீது இப்போ சாத்தானால கட்டப்பட்டு தேவன் 16ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் சொல்றார், தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறேன் என்று சொல்லி. மனுஷன் வெளியில் பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் என்று, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அப்போ தாவீதை இந்த உலகத்துக்கு அனுப்பணும்னு தெரிந்து கொள்ளும் போதே இந்த சம்பவம் அவருக்கு தெரியும். எது எங்கிருந்து அனுப்பும்போது? மேலிருந்து கீழே அம்மா வயிற்றுக்கு அனுப்பும்போது. என்ன வயிற்றுக்கு? அவருடைய அம்மா வயிற்றுக்கு அனுப்பும்போது அவருக்கு தெரியும், அவருக்கு இது தெரியும், அவருக்கு தெரியும். நம்மளும் அவருக்கு தெரியும். எல்லாமே நம்மளுடைய அனுதின வாழ்க்கையினால நாம் நடந்து கடந்து கர்த்தர் கிருபையில் வர்றதும் அவருக்கு எல்லாம் தெரியும். நம்மளுடைய சகல உள்ளும் புறமும் நம்மளுடைய சம்பாஷணை நடக்க, நம்மளுடைய தொடர்பு, நம்மளுடைய ஐக்கியம் எல்லாமே அவருக்கு தெரிய மாட்டல. எல்லாமே கணக்கில் போய்கிட்டு இருக்குது, எல்லாமே கணக்கில் போய்கிட்டு இருக்கு. டெய்லி வார் நடக்குது, அது வெளியில் தெரியல. ரிச்சுவல் வார் எக்கச்சக்கமாக நடக்குது. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் வார்னா அது தெரியுமா? ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருடைய பிள்ளைகளுடைய சிலருடைய ஜெபங்களை கேட்டு, விண்ணப்பங்களை கேட்டு, அவருடைய தயவுள்ள சித்தம் இருக்கிறதுனால தூதர்களை அனுப்பி அழிக்கிறாரு. இல்லைன்னா காலு கை துண்டா போயிடும். ஒரு ஊசி போட்டாலே மனுஷன் போட்டுன்னு போயிடுறான் அந்த உலகத்தில். ஆமா, போட்டுன்னு போயிடுறான்.
என்னென்ன இதில் போயிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்தில். ஆனால் எதுவும் நேரிடாதபடி நம்ம வாயை கட்டாமல் நிறைய வாங்கி கட்டிக்கிறோம். 2 விதத்தில் வாயை 2 விதத்தில் கட்ட மாட்டேங்கிறோம். என்னது? திங்கிற விஷயத்திலையும், விருப்பப்பட்டு திங்கிற விஷயத்திலையும் வாயி ஒரே ஒரு ஆழ்வாதான உள்ள போட்டுருவோம். அட எவ்வளோ ஈஸியாக உள்ள போயிடுச்சு. எனக்கு தெரியாத அல்வா அப்பா இல்லை புக்குன்னு போயிடுச்சுரா அப்பா சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், வீங்கின பிறகு பார்த்துக்கலாம், வீங்கின பிறகு பார்த்துக்கலாம். இப்படியே தொடர்ந்து போனால் ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கும்? நான் கிருபை கொடுத்து 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 உனக்கு வீக்கத்தை அமுக்கி விட்டுறேன், அதை மறைஞ்சு போக செய்கிறேன். ஆனால் சாத்தான் அந்த பக்கம் நிற்கிறத உனக்கு கண்ணை திறந்து விட்டு காட்டினா நீ என்ன ஆவ? அவன் அந்த அகோர பல்லோட உனக்கு காலை கடித்து எடுத்துடணும்னு உட்காந்துருக்கிறானே. அவன் ஆட்கள் எல்லாம் உன் வீட்டை சுற்றி நிற்கிறாங்களே, கடித்து எடுத்துடணும்னு, கடித்து தனியாக எடுத்துடணும்னு நிற்கிறானுங்களே. அதுக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்காம காப்பாற்றுறேனே, அதை பார்க்க மாட்டியா? வாய் பேசுறதையும் கட்ட மாட்டேங்கிற. என்ன சிலது இந்த லிமிட்டுக்கு மேலே திங்கக்கூடாதுன்றது வாய் என்ன பண்ண மாட்டேங்கிற? கேட்ட மாட்டேங்கிற. கால் இவ்வளோ தூரம் தான் நடக்கணும்னு சொல்கிறேன், அதுக்கும் நீ கட்டுப்பட மாட்டேங்கிற. இங்கே நடக்காத அங்கே போகாதேன்னு சொல்கிறேன், அதுக்கு அப்படி என்ன செய்ய மாட்டேற? கேட்க மாட்டேங்கிற. எவ்வளோ நேரம் தான் குத்த வச்சுக்கின்னு இருக்குது? வேலையே செஞ்சிருந்த எனக்கு வேலை செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? இது என்னங்கடா கதை? மெட்ராஸ் பாஷையில் பேசுறது அப்படி. என்னங்கடா கதை? எவ்வளோ நேரம் தான் உம்முன்னு செவத்தை பார்த்து உட்காந்துன்னு இருக்குது? நம்மளுடைய நினைவுகள், எண்ணங்கள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்குது. இதெல்லாம் சாத்தானுக்கு சாதகமான அம்சங்கள். அவனை பொறுத்த வரைக்கும் அம்சங்கள். சாத்தான் கும்முறல போய் அவங்கிட்ட கேட்டீங்கன்னா அவ்வளோதான். நம்மளை சாப்பிட்ற அவங்கிட்ட கேட்டீங்கன்னா அப்போ இவ்வளவு இருந்திருக்க தாவீதை கர்த்தர் கொன்று போட்டிருக்கணுமே. பர்சேபாலுக்கு தாவீது தான் தன் கணவனை கொன்றான் என்று தெரிஞ்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பாள? அவனோட வாழ முடியுமா? நமக்கு பைபிளில் போட்டிருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், படிக்கிறோம், அதை பற்றி கர்த்தருடைய கிருபையின் ஆவியானவரால் தகப்பனால சொல்கிறோம், அவ்வளோதான், தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு உண்மையிலே அது தெரியாது. அவங்க வாழ்ந்த காலங்கள் வரைக்கும் அது தெரியாமல் இருந்திருக்கு. அப்போ தாவீதுக்கு தெரியும்ல, யோவாப்புக்கு தெரியும்ல, இராணுவ தளபதிக்கு. அவன் தன்னுடைய அக்கா மகன்தான் யோவாப். அப்போ தெரியும்ல, அவருடைய யோவாப் தன் காலம் வரைக்கும் அது சொல்லாமல் கர்த்தர் கிருபையால் காக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ தாவீதின் உள்ளத்துக்கு என்னாலும் இந்த இது நம்மளால் உரியா அநியாயமாய் செத்து போனானே, அந்த குற்ற உணர்வு, அந்த இது கண்டிப்பாக அவனுக்குள்ளே இருந்திருக்குல்ல. எந்த சூழ்நிலையிலாவது ஒரு சூழ்நிலையில் யாரிடத்துலையாவது நான் கொஞ்சம் மனசை விட்டு சொல்கிறேன், உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது 100 பேருக்கு போயிடும். இன்னொருக்கிட்ட உங்ககிட்ட மட்டும் சொல்கிறது இன்னொரு 100 பேருக்கு போயிடும். 100 பேருக்கு போயிடும். அப்படிலாம் தாவீது செய்யலை. ஆனால் தாவீதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள் யாராக இருந்தாலும், அவர் சித்தத்துக்கு அவர் தெரிந்து கொண்டது யாராக இருந்தாலும், பாவம் என்று வரும்போது அதில் சமரசமே கிடையாது. பாவம் என்று வரும்போது அதில் சமரசம் செய்து கொள்வது கிடையாது. சாத்தானோடு யுத்தம் வரும்போது நீ சமாதானம் பண்ணு என்று இணங்க வைக்கிறது கூடாது. இணங்க கூடாது. அடி பணியணும் அப்படின்றதுக்கு அடிப்பணிய
கூடாது, அடிபணிய கூடாது. சாத்தான் எப்படி கொண்டு வருவான்னா, மனத்தாழ்மை இல்லை என்ற ஒரு போர்வையில் கொண்டு வந்து நிறுத்துவான். மனத்தாழ்மை இல்லை என்று. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ நேபுகாத் நிறுத்தின பொற்சிலையை வணங்காமல் இருந்ததுக்கு எவ்வளோ வார்த்தைலாம் பேசியிருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதுதான் எழுதப்பட்டிருக்கு வேதத்தில். எவ்வளோ பேசியிருப்பாங்க. எவ்வளோ திமிர் இருக்கும் அவனுங்களுக்கு, எவ்வளோ அகம்பாவம், எவ்வளோ ஆணவம் இருக்கும். எங்கேருந்து வந்தவனுங்க, சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த அடிமை பசங்க இவனுங்க, இங்கே வந்து இவனுங்களுக்கு இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இவ்வளோ பெரிய இதில் இவனுங்க உட்காந்துக்கின்னு ராஜாவை இவனுங்க வந்து ராஜா பேச்சை கேட்க மாட்டானுங்களா, இவனுங்க வணங்க மாட்டானுங்களாம்மா. அவ்வளோ கொழுப்பா இவனுங்களுக்கு, அவ்வளோ இதுவான் எவ்வளோ வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. எவ்வளோ இருமார்ப்பு, எவ்வளோ ஆணவம், அகம்பாவம், திமிரு, ஒரு மனத்தாழ்மை இல்லையே, எவ்வளோ பேசியிருப்பாங்க இல்லையா என்ன சொல்லிட்டு. அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாங்களா? சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அப்படிப்பட்டவர்கள் பூமியில் ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப ரொம்பன்னா ரொம்ப கம்மி, தேவன் பார்வையில் கம்மி. அப்போ அந்த சிலை அங்கே இருந்தது, அது சாத்தான், அதுக்குள்ளே இருக்கிறது சாத்தான். அவங்க அடிபணிஞ்சிருந்தாங்கன்னா சாத்தான் கொண்டு வந்த இந்த காரியத்துக்கு, இந்த செயலாற்றணும் என்று கொண்டு வந்த காரியத்துக்கு நீ அடிபணியிருது. இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்படுத்துகிறதுக்கு முயற்சி செய்கிறான். இன்றைக்கு வரைக்கும் செயல்படுத்தும்படி முயற்சி செய்கிறான். சாத்தான் முயற்சி செய்கிறான், ஒவ்வொரு ரூபத்திலையும் முயற்சி செய்கிறான். அடிபணிஞ்சிரு, நீ என்னோட சமாதானம் புரிந்திரு அப்படின்னு சொல்லி சாத்தானோடு கூட பொருந்தவே கூடாது. என்னைக்குமே நமக்கு அவன் எதிராளி. சாத்தான் நமக்கு எதிராளி. என்னைக்குமே சாத்தான் தான் எதிராளி. சாத்தானுடைய பொல்லாத செயல்களும் கிரியைகளும் குணங்களும் நமக்கு எதிரானது, நமக்கு எதிரானது எதிரானது எதிரானது. புரியுதுங்களா? எந்த மனுஷனை பயன்படுத்துறானோ அந்த மனுஷன் நமக்கு விரோதமானவன் கிடையாது. எந்த மனுஷி விரோதமோ அந்த மனுஷி விரோதமானது இல்லை. அதுக்குள்ள கிரியை செய்கிற சாத்தான் தான் நமக்கு விரோதி. அந்த கிரியைகளை அழிக்கும்படி கிறிஸ்தேசு உலகத்துக்கு வந்து அதை செய்தார். தவப்பேன் செய்து அவர் நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த தாவீது இப்படியாக நடந்து கொண்டார், இப்படியாக நடந்து கொண்டார். தேவனுக்கு மிகவும் வருத்தமும் வேதனையும். இப்போ தேவன் கண்டுகலை, தேவன் நம்மளை எச்சரிக்கலை, தேவன் என்ற விதத்தில் அவர் இருந்துட்டுக்கிறார். 12ஆம் அதிகாரம் ஒரு 2 வசனம் பார்த்துட்டு மிதி கர்த்தர் கிருபையில் அடுத்த வாரம் பார்ப்போம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். பாருங்க, இது வரைக்கும் போதும். 6 வசனம். இப்போ கர்த்தர் தாவீதோடவே பேசுகிறவர் தான். கர்த்தர் தாவீதோட பேசுகிறவர் தான். இதுக்கு இந்த சம்பவத்தினால கர்த்தர் தாவீதினிடத்தில் பேசலை. இப்போ அவர் வச்சிருந்த ஊழியக்காரரை அனுப்புகிறார், தாவீதினிடத்தில் அனுப்புகிறார்.
அந்த காலத்தில் ராஜாக்களிடத்தில் போய் ஊழியக்காரர்கள் போய் சொல்லப்போனால் ராஜாக்கள் கோபம் கொண்டு பட்டயத்தை எடுத்து வெட்டி கொண்டுருவாங்க. சொல்ல வர்றவங்களை தலையை எடுத்து கட்டை பேக்கில் கொடுத்து அனுப்பிடுவாங்க இல்லையா? வெடிக்கிறாங்க இல்லையா? டமா டிமி டம்மு டிம்மி டிம்மு டம்மு டம்முன்னு அவன் ஆசை நிறைவேறிடும். அவன் ஆசை நிறைவேறிடும். அப்படி நடக்கிற ஒரு காலகட்டங்கள் அந்த காலத்தில், ராஜாக்கள் காலத்தில். இப்போ அனுப்புகிறாரு. இப்போ அனுப்பி அவனுக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. ஒரு சம்பவத்தை அவனுக்கு சொல்கிறோம். கர்த்தர் சொல்ல சொன்னதை சொல்கிறாரு. நாத்தான் சொல்கிறார். நாத்தான் தாவீதின் இடத்துல சொல்கிறார், ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஏராளமான ஆடு மாடு ஒட்டகம் எக்கச்சக்கமாக இருக்குது. அவன்கிட்ட என்னெல்லாம் இருக்கணுமோ இருக்குது ஐஸ்வர்யம். இன்னொருவன் தரித்திரன், அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான். அவனுக்கு இருப்பது சின்ன ஆட்டுக்குட்டி தான். அதை தவிர வேறு இதில்லை. அது அவன் மடியிலே படுத்துக்கும், அவன் கூடவே படுத்துக்கும். அவன் சாப்பிட்றத சாப்பிடும், அவன் குடிக்கிறத குடிக்கும். ஒரு மகளை போல அவனோட கூடவே செல்லமாக வளர்ந்து வந்த அந்த ஆட்டுக்குட்டி அண்ணன் சொல்லிட்டு, அந்த ஐஸ்வர்யவான் இடத்துல ஒரு வழிப்போக்கன் ஒருத்தன் வந்தான். அந்த ஐஸ்வர்யவான்கிட்ட ஒரு வழிப்போக்கன் ஒருத்தன் வந்தான். இவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணி வைக்கிறதுக்கு தன் மந்தையில் இருக்கிற ஆடுகளில் எது வேணாலும் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த தரித்திரம் கையில் இருந்து அந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் வேணும்னு அதை பிடுங்கிட்டான். பிடுங்கி அவனுக்கு சமையல் பண்ணிட்டான். இதை அவர் சொல்றாரு, தாவீது இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குது தாவீது அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான் சொல்றாரு. உடனே கேட்ட இவர் தாவீது கோபம் மூண்டவராகி இந்த காரியத்தை செய்த மனுஷன் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் சாகணும், அவன் மரணத்துக்கு பாத்திரவான், அவன் சாகணும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். அடுத்தது, அவன் இரக்கமற்றவனாய் இருந்த இந்த காரியத்தை செய்ததுனால அவன் இந்த ஆட்டுக்குட்டி இறந்த இந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக கொன்று ஓடப்பட்டு சமையல் பண்ணி வைத்த இந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக அவன் நாலத்தனையாக கொடுக்கணும் என்று சொல்றார். அப்போ 7ஆம் வசனம் பாருங்க. இப்போ இந்த சம்பாஷணை நடந்துகிட்டு இருக்கும் போது இப்போ தேவனும் தாவீதின் இடத்துல எதுவுமே சொல்லலை, எந்த செய்தியும் சொல்லலை, சொப்பனத்திலையும் சொல்லலை, எதுலையுமே சொல்லலை, கண்டிக்கலை, கொள்ளலை. இந்த கிளைமேக்ஸ் எப்படி போதுன்னு சாத்தான் எவ்வளவு எதிர்பார்த்துன்னு இருந்திருப்பான். தேவன் பாவத்தை பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாது. பாவியை நேசிக்கிறார், பாவத்தை இல்லை. அவனுக்கு சாத்தானுக்கு ஒன்று தெரியும், உன்னதமான மகா வல்லமை, அவருடைய வல்லமைக்கு எதிரிலையும் ஒப்பிட முடியாது. அவர் பலத்தையும் வல்லமையும் அவருடைய மகத்துவத்தை எதிலையுமே ஒப்பிட முடியாது. ஒரு புரிதலுக்கு சொல்கிறேன், தேவனுக்கே, சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே ஒரு பலவீனம் இருக்கு. அவருக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னு சாத்தான் பார்த்துருக்கிறான். யாருக்கு பலவீனம்? தேவன் பலவீனமானவரா? நாம தான் பலவீனமானவர்கள். அவர் பலவீனமானவரா? அவருடைய கேரக்டரில் ஏதோ ஒன்றில் சாத்தான் தேவனிடத்தில் ஒரு பலவீனம் இருக்குன்னு, தேவனிடத்தில் ஒரு பலவீனம் இருக்குது. இந்த கிளைமேக்ஸில் அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னு அவன் மறைவில் இருந்துக்கிட்டு, அதுதான் சொன்னேனே, அவனுடைய ரியல் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்கிறேன்ல. அவன் அவ்வளோ கொக்கரிப்போடு அவனுடைய சேனைகளும் மொத்தமும் போட்டு தள்ளிட்டோம், அவனை முடிச்சிட்டோம், அவன் கதையை முடிச்சிட்டோம். யார் கதையை? தாவீது கதையை முடிச்சிட்டோம். இனி தேவன் அவன் மேலே இரக்கம், அவன் மேலே கிருபையும் தயவையெல்லாம் பொழிய மாட்டார், அவன் மேலே அன்பையும் பொழிய மாட்டார், எதையும் பொழிய மாட்டார், எதையும் செய்ய மாட்டார். இனி அவனுக்கு நன்மையானவைகளும் மேன்மையானவைகளும் ஆசீர்வாதமான விடுதலைக்குரியதும் மீட்பு எதுவுமே கிடையாது. அவன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஏன்னா தேவன் கிடையாது, சர்வ வல்லமை உள்ள உன்னதமான தேவன் கிடையாது. அந்த கிளைமேக்ஸ் எப்படி போகுதுன்னு. அப்போ இந்த நாத்தான் கர்த்தர் அனுப்புறதை அவன் பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பான்,
பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ நாத்தான் தேவன் சொல்லி அனுப்பின இந்த 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 பட்டணத்து மனுஷர் இதெல்லாம் கேட்குறேன். இப்போ தாவீது தேவனுடைய சாத்தாம்பிடியில் இப்போ இருக்கிறான். சாத்தானுடைய கட்டில் இருக்கிறான். சாத்தானுடைய கட்டில் இருக்கிறான். இல்லைன்னா தேவனை நோக்கி இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த அக்கிரமத்தை செஞ்சுட்டேன், இந்த பொல்லாப்பை செஞ்சுட்டேன், ஆண்டவரே மறைவிடத்தில் இந்த பாவத்தை செய்துட்டேன், ஒளிப்பிடத்தில் இந்த விபச்சாரத்தை செஞ்சுட்டேன், இந்த வேசித்தனத்தை செஞ்சுட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கர்த்தர் பாதத்தில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டு இரக்கத்துக்கு கெஞ்சிருப்பாரு இல்லையா? கெஞ்சிருப்பாரு. கெஞ்சலையே, எதுவுமே கெஞ்சலையே, கொள்ளலையே. இப்போ என்னதான் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா தேவனிடத்தில் ஒரு பலவீனம் இருக்கு. அதை தேவன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார், பண்ணாமல் இருக்க மாட்டார் என்று சொல்லி. என்ன, தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதே நிறுத்தவே மாட்டார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற அந்த நேசம் அது நிகரில்லாத நேசம், எதனாலும் ஒப்பிடப்பட முடியாத நேசம், அதுக்கு எல்லையே கிடையாது என்று சாத்தானுக்கு தெரியும். அது தேவனுடைய பலவீனம். ஒரு மன்னிப்பு உண்மையாக கேட்டுட்டா, உண்மையாக தேவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு இரக்கத்துக்கும் கிருபைக்கும் தேவன் பாதத்தில் போய் விழுந்துட்டா, உண்மையாக, சும்மா டூப்ளிகேட்டா இல்லை, உண்மையாக விழுந்துட்டா, அவர் முன்ன என்ன நேசம் காட்டினாரோ, என்ன நேசம் வச்சாரோ அந்த நேசத்தை வச்சிருவார். அதை அவனுக்கு நல்லா தெரியும், சாத்தானுக்கு நல்லா தெரியும். அப்போ இப்படி சொல்லும்போது அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன் என்றான். இப்போ ராக்கெட் ஸ்ட்ரைட்டாக வருது. இப்போ ஒரு இது போல சொல்லி அப்படி சுற்றி வளைச்சி அப்படி சொல்லப்பட்டது, அதில் அவன் இதாகல. அவன் இப்போ ஸ்ட்ரைட்டாக வருது, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. 8 வாசிமா. உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் சொன்ன பிறகு இப்போ யார் காலில் விழுந்துட்டாரு? டொப்புன்னு விழுந்துட்டாரு கர்த்தர் பாதத்தில். அதை தான் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார், எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். டொப்புன்னு விழுந்த உடனே சாத்தாங்கூட்டம் பின்னாடி வந்துருச்சு. சாத்தாங்கூட்டம் பின்னாடி வந்து போச்சு. திருப்பி யார் கருத்தில் ஓடிட்டான்? அது யார் செய்தது? கர்த்தர். இவ்வளோ நாளாக ஒரு வருஷம் இடையில வரவே இல்லை, அந்த எண்ணமும் வரல. கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவர் இறக்கத்துக்கு கெஞ்சணும், பாவ அறிக்கை பண்ணணும், எல்லாவற்றையும் கேட்கணும், அவர் ரத்தத்தினால கழுவப்படணும், அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடணும், ரத்தத்தால் கழுவப்படணும், சுத்தமாகணும். தண்டனை உண்டு, தண்டனை இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் எல்லாம் செய்யணும், கொள்ளணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அழிவுக்கு தாவீதை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் கிருபையாய் அவனுக்குள்ள ஒரு புத்தி தெளிவை உண்டு பண்ணும்படி பேச வச்சுட்டாரு. வாயை திறந்து பேசிட்டாரு, வாயை திறந்து சொல்லிட்டாரு. இதெல்லாம் தேவன் செய்த, அவருடைய நேசத்தில் செய்த அற்புதமான
அன்பின் செயல்கள். கேட்க வச்சார். கேட்க வச்சு கத்தர் பாதத்தில் விழுந்துட்டார். கட்டு பறந்துட்டு, கட்டு டொப்புன்னு அறுந்துட்டு, இப்போ சாத்தாம்பிடியிலிருந்து தேவனுடைய இதுக்குள்ளே போயிட்டார். இப்போ இவ்வளோ நாள் ஒரு அதிகபட்சம் ஒரு எத்தனை மாதம் இல்லைன்னா வருஷங்கள், ஒரு வருஷம், அது வரைக்கும் தான் சந்தோஷமாக இருந்தான் இவன் சாத்தான் தாவீதின் பேரில். அதுக்கு பிறகு என்ன ஆகி போச்சு? திரும்ப எங்கே ஓடிட்டாரு? கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே ஓடிட்டார். அடைக்கலத்துக்குள்ளே ஓடிட்டார். கர்த்தருடைய அடைக்கல்ல போய் தஞ்சம் புகுந்துட்டார். இப்போ யார் கவர் பண்ணிட்டா? சுற்றி கர்த்தர் கவர் பண்ணிட்டார். கர்த்தர் ஆனால் தண்டனை எல்லாம் லிஸ்ட்டு போட்டார். இவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நாலத்தனையா வாய விட்டார். நாலத்தனைன்னு அதையும் வாங்கணும். அந்த நாலத்தனை என்ன, அதுக்கு அடுத்தது என்ன? கர்த்தர் கிருபையில் எல்லாத்தையும் அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த நாலத்தனையை இவர் எப்படி செலுத்தினார்னு. யார்? இவர் தானே சொன்னார் நாலத்தனையாக கொடுக்கணும்னு. அந்த நாலத்தனையை இவர் எப்படி கொடுத்தாரு? கர்த்தர் இவரை எப்படி கொடுக்க வச்சாருன்றதை மற்றவைகள் எல்லாம் கர்த்தர் கிருபையில் சித்தமானால் அடுத்த வாரம் காலையில் பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முடையில் வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்நாளிலும் வேளையிலும் உம்முடைய தெய்வீகமான அன்பும் நேசமும் பாசமும் ஆண்டவரே அரவணைத்து ஆறுதல் செய்து தேற்றி பலப்படுத்தி ஆத்மாவிலே பலன் தந்து சிந்தையிலே மனதிலே பலனை தந்து கரங்களிலே கால்களிலே உம்முடைய ஆவினாலே நிரப்பி உம்முடைய பலத்தினாலே நிற்க செய்து இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்கள் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள சேவிக்க உமது நாமத்தை பாடி கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய வார்த்தையின் அப்பத்தை வாங்கி புசிக்க உடைய தெய்வீக பிரசன்னத்திலே நிரப்பப்பட மேலான கிருபையும் பாக்கியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை லைவ்ல இணைந்த யாவருக்கும் இந்த பாக்கியத்தை அருளி செய்து கிருபையாய் ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை உமது நாமத்துக்கு மகிமையாய் நடந்தேற கர்த்தர் கிருபை செய்தீரே. உடைய பிள்ளைகள் பங்கு பெற்ற யாவரையும் கண்மணியாய் கண்ணின் இமை போல காத்துக்கொள்வீராக. எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் பொல்லாப்புகளுக்கும் சத்ருவின் கிரியைகளுக்கும் சத்ருவின் ஆயுதங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் விலக்கி சகல மந்திர தந்திர சூழ்ச்சி வஞ்சகத்துக்கு விலக்கி சூதுக்கு பொல்லாப்புக்களுக்கு விலக்கி யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.